ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, உடுமலை டு பல்லடம் ரோட்டில் இருக்க செஞ்சேரிப்புத்தூர் கருப்பராயன் கோவிலுக்கு தாங்க நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த இடம்லாம் ரொம்ப இயற்கையாக இருந்ததுங்க. அதாவது ரொம்ப க்ரீனிஷாக இருந்துச்சு. இதுதான் வந்து பெரியப்பட்டி. நாங்கள் பெரியப்பட்டியெல்லாம் தாண்டி தான் போகணும். இந்த ஊர்லாம் ஃபஸ்ட்டு ரொம்ப சின்ன கிராமமாக இருக்க மாதிரி இருந்தது. இப்போல்லாம் நல்லா டெவலப் ஆயிடுச்சுங்க. ரோட்லலாம் தெருநாய்க்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் ரோடெல்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணால் நல்லாயிருக்குங்க. இந்த ஏரியாலாம் ஃபஸ்ட்டு ரொம்ப காடு மாதிரி இருக்கும். நைட் டைம்லலாம் வரணுன்னா கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் பேக்கரிஸ்லாம் வந்ததுனால இப்போ நிறையா ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் இது பைபாஸ் ரோடு தாங்க. அதிகமாக யாரும் எந்த இடத்துலையும் வண்டி நிறுத்த மாட்டாங்க. ஆனால் இந்த லைனில் இப்போ பேக்கரிலாம் நிறையா ஆயிடுச்சு. கடைங்களாம் நிறையா ஆனதுனால நிறைய பேர் அங்கங்கே நிற்கிறாங்க. செம்ம ஜாலியாக இருந்தது. நாங்கள் 2 பேரும் தான் போயிருந்தோம். நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் போயிருந்தோம். தம்பி வீட்லேயே விட்டுட்டு போயிட்டேங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் சரி போனதையும் வந்துடலாம் அப்படின்னு. நேற்று தாங்க போனோம், செவ்வாய்க்கிழமை. சரி எங்கேயாவது கோயிலுக்கு போகலான்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. இங்கே போயிட்டு வரும்போது தான் நாங்கள் நர்சரி வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த வழியில் தாங்க அதுவும் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேலாம் ஃபஸ்ட்டு இந்த கடையில் வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணியிருந்தோம். நாட்டுக்கோழி கறி கடைன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து அவங்களே சமைச்சு தந்துடுவாங்க. சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் யாராவது இந்த வழியாக வந்தீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நாங்கள் ஈவினிங் டைம் போனதுனால வெயில் ரொம்ப அதிகமாக இல்லைங்க, நார்மலாக இருந்துச்சு. செஞ்சேரிப்புத்தூர்கிட்ட வந்துட்டோம் நாங்கள். இதுதாங்க அந்த கருப்பட்டி காப்பி ஃபேமஸான கடையெல்லாம் சொல்கிறாங்களா, அதுதான். இங்கே முதல்ல மண்டபமெல்லாம் இல்லாமல் இருந்தது. இதெல்லாம் இப்போ கட்டின மண்டபம் தாங்க. ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்லாம் காடு மாதிரி தான் இருக்கும். இப்போது அங்கங்கே பேக்கரிஸு கடை அதெல்லாம் ஆனதுனால கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுங்க. இதுதாங்க அந்த நர்சரி ஷாப்பு. நாங்கள் மறுபடியும் அந்த அக்கா போய் மீட் பண்ணிட்டு வந்தாங்க. ஜாலியாக இருந்தது அவங்கள்ட்ட பேசினப்போ. இங்கே பாருங்கள், இதெல்லாம் இப்போ புதுசாக ஆனது தான். கோவில்கிட்ட வந்துட்டாங்க. இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குங்க இந்த கோவில் பக்கத்தில். சூப்பராக இருந்தது. நான் நிஜமாவே இது என்னடா ஒரு டம்ளர் மாதிரி நிற்குதுன்னு பார்த்தேன். இதுதாங்க கோவில்கிட்ட ரீச் ஆகிடுச்சோம். வண்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் பார்க்கலாங்க. எவ்வளோ பெரிய அருவாள் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். என்னை விட ரொம்ப ஹைட்டாக, அதாவது வந்து ரொம்ப பெரிய அருவாள்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கோவில்கிட்ட சாமி கும்பிட போகலான்னு போகும்போது டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டக்குன்னு வீடியோ எடுத்துகிட்டு நாங்களும் போய் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோங்க. இந்த சைடும் இதே மாதிரி 2 குதிரை, அந்த சைடும் இதே மாதிரி 2 குதிரை வச்சுருக்காங்கங்க. நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூடியூபுக்கு நான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ மட்டும்தாங்க, இங்கே வந்துட்டு போன வீடியோ மட்டும்தான் எடுத்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ மறுபடியும் விசிட் பண்ணதுனால உங்களுக்காக இன்னொரு வீடியோ போடலான்னு எடுத்தேங்க. இங்கே வந்துட்டு போனால் வந்து ரொம்ப மன நிம்மதியாக இருக்கும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் இங்கே வந்து சாமி கும்பிட்லாங்க. நிறையா பேர் இங்கே வேண்டுதல் வச்சு கெடாய் வெட்டுறது, கோழி அறுக்கிறது, இந்த மாதிரிலாம் கும்பிடுவாங்க. மணி வாங்கி கட்டுவாங்க. நீங்கள் ஏதாவது எசகடம் வச்சு செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. எசகடம் அப்படின்னா எங்கள் ஊரில் அதை வேண்டுதல் அப்படி சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. பின்னாடியே ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க. அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டுங்க. பெரிய அரச மரம் இருக்கு அங்கே. கோவிலில் பெருசாலாம் கூட்டம் இல்லைங்க. அன்றைக்கி முகூர்த்த நாள் தான். பக்கத்தில் மண்டபம் இருக்குது, கோவில் மண்டபம். அங்கே ஏதோ விசேஷம் வச்சுருந்தாங்க.
மல்லிகைப்பூவும் எலுமிச்சம்பழமும் கோயிலில் கொடுத்தாங்க. நாங்கள் வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.